ஐடிக்கு நீங்க வந்து மெயில் பண்ணலாம். அதுக்கும் சார் ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ சார் பேசுறதுக்கு நான் நேரம் வந்தாச்சு. சார் கூட பேசலாம். சார் குட் மார்னிங் சார். Good morning, Santosh. சார் இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் ப்ளீஸ் சார். Yeah. Salam Dubai. This is Martin West. Feroz பேசுறேன். மார்க்கெட் அப்டேட். அதாவது ஒரு ஃபைனஸ்ட் இன்வெஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, ரே டேலியோன். இந்த ரே டேலியோன் சொல்வாரு, யூ ஆர் நாட் அக்ரெசிவ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மார்க்கெட். மார்க்கெட்ல நீ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீ அக்ரெசிவா இல்லைன்னா யூ won't மேக் மணி, பணம் பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் நாட் டிஃபென்சிவ் இன் மார்க்கெட், மார்க்கெட்ல நீ டிஃபென்சிவா இல்லைன்னா பண்ண பணத்தை காப்பாற்ற முடியாது. யூ won't கீப் யுவர் மணி பேக். இதோட அர்த்தம் என்னன்னா, எல்லா டயத்துலயும் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். மார்க்கெட்ல பணம் பண்ற நேரத்துல அக்ரெசிவா பணம் பண்ணிடணும். விழுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. மார்க்கெட் அக்ரெசிவா இருக்கும் போது நம்ம அக்ரெசிவா இருக்கக்கூடாது, டிஃபென்சிவா இருக்கும். திஸ் இஸ் வாட் அவரு சொன்ன விஷயம். அதனால புல் மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும்போது நம்ம ஜாகிரதையா தான் இருக்கும், அக்ரெசிவா இருக்கக்கூடாது. பிகாஸ் வி ஹேவ் டு கீப் த மணி. மணி நமக்கு ரொம்ப முக்கியம். மார்க்கெட்ல சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றணும்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். ஓகே, இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சாமானியனுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. கடனே கிடையாது. பேங்க்குக்கு போனா பேங்க் ரூல்ஸ் பேசுவாங்க. ஓகே, என்ன ரூல்ஸ் பேசுவாங்க? நீ வாங்கின கடனை எப்படி திருப்பி கொடுப்ப, உனக்கு என்ன வருமானம் இருக்கு, ஏதாவது நீ ஓடி போயிட்ட கடனை கட்டலன்னா உன்கிட்ட என்ன சொத்து இருக்கு. அது 10,000 ரூபாய் கடன் வாங்குறது கூட கஷ்டம். அதுக்கு ஊருக்கு வந்து 4 வட்டி கடை இருக்கும். லேவாதேவியில் தொழில் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போய் நிற்பாங்க. அவங்களும் ஒரு ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பணம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது அடமானம் கொண்டு வரது, ஏதாவது கொண்டு வா. ஒரு காலத்துல அண்டா குண்டாலாம் அடமானம் வச்சு பணம் கொடுத்தாங்க. சின்ன சின்ன பணங்கள் 500 ரூபா 1000 ரூபா இதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு ஜஸ்ட் வந்து ஒரு மிட் சைஸ் டவுன், என்னோட ஊர் மாதிரின்னு வச்சுப்போம். எங்க ஊர்ல வந்து ஒரு 4 பிரதான வீதிகள், திருவாரூர்னாலே தேரோடும் வீதின்னு தெரியும், தேருன்னு தெரியும். 4 பிரதான வீதியில பேங்க்ஸை விட்டுருங்க, ஷெட்யூல் பேங்க்ஸ், அது ஐசிஐசிஐயா இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சியா இருக்கட்டும், ஆக்சிஸா இருக்கட்டும், கரூர் வைஸ்யா பேங்க், அப்புறம் அலகாபாத் பேங்க், அது இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு 15 பேங்க் இருக்கு, ஒரு 12 பேங்க் இருக்கு. இந்த கார்பரேட் ஃபினான்ஸ் கம்பெனின்னு ஒன்று வந்திருக்கு, தெரியுமா? பேரே தெரியாது. ஒரு குட்டியா ஒரு போர்டு இருக்கும், சொபிஸ்டிகேட்டடா ஆஃபீஸ் இருக்கும். கார்பரேட் ஃபினான்ஸ் கம்பெனி, கார்பரேட் வட்டி கடை நிறைய வந்துருக்குங்க. அன்னைக்கு ஒரு வாக் போகும்போது தான் நான் பார்த்தேன், 14 வந்து கார்பரேட் ஃபினான்ஸ் கம்பெனி உள்ள இருக்காங்க. ஏதோ பேர், அப்படி ஒரு கம்பெனிலாம் கேள்விப்பட்டதே கிடையாது. என்னடான்னு உள்ள போய் பார்த்தா அதுல வேலை செய்யற பசங்க, நமக்கு தெரிஞ்ச பசங்க இருப்பாங்க, கலெக்ஷன் ஏஜென்ட் அது இது. கூப்பிட்டு பேசினேன். அவங்க என்ன சொல்றாங்க, சார் இதெல்லாம் முழு கம்பெனி, இந்தியா ஃபுல்லா பிரான்ச் வச்சிருக்காங்க. அப்புறம் உள்ள போய் பார்த்தா தெரியுது, இந்தியால வந்து அந்த காலத்துல நிராகரிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அதாவது கடன் கிடையாது அப்படின்னு சொன்னவங்க, அவங்க மார்க்கெட்டை தான் இவங்க பிடிக்கிறாங்க. எப்படி பிடிக்கிறாங்க? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட் பண்றாங்க. இப்ப நானே இருக்கேன், ஒரு ஸ்டார்ட் அப் ஃபினான்ஸ் கம்பெனி. நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியான்னு கொண்டு போறேன். எப்படி கொண்டு போறேன்? இந்தியால மொபைல் போன் யூசர்ஸ் மட்டும் நான் டார்கெட் பண்ண போறேன். என்னோட வேலையே மொபைல் போனுக்கு கடன் கொடுக்குறது. ஓகே, செல்போன் வாங்கும்போது கடன் கொடுக்குறது. இல்ல வந்து ஸ்கூல் டைம் இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து இந்த லோவர் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமமான விஷயம். மிடில் கிளாஸ்க்கும் சரி ஓரளவுக்கு இப்ப காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க. இந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டேஸ்ல யூனிஃபார்ம் வாங்குவாங்க, ஷூ வாங்குவாங்க. அதே மாதிரி காலேஜ் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ். இது ஒரு நெருக்கமா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் நல்ல குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்கிரேடேஷன். அப்போ இதுக்கு ஃபினான்ஸ் பண்றதுக்குன்னே ஒரு கான்செப்டை கிரியேட் பண்றாங்க. இப்ப நானே பண்றேன்னு வச்சேன். ஸோ இந்தியாவோட பொட்டன்ஷியல் மார்க்கெட்டை நான் ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணும் போது எனக்கு கொடுப்பாங்க ஒரு 100 மில்லியன், இல்ல போகிற 200 மில்லியன் 400 மில்லியன் சொல்லிட்டு எனக்கு பணம் கிடைக்கும் டாலர்ஸ்ல. அந்த பணத்தை நான் வந்து வட்டிக்குவேன். திஸ் இஸ் வாட் கான்செப்ட். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள், என்கிட்ட உள்ள பசங்க வந்து மொபைல் வாங்குறாங்க, 30,000 ரூபாய் மொபைல், அவங்க 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க.
அவங்க 30,000 மொபைல் வாங்குறாங்க. 15 மந்த்ஸ் கட்டுறாங்க. 5,000 ருபீஸ் கட்டிட்டு மாசம் 2,000 கட்டுறாங்க. இது இது வந்து பாத்தீங்கன்னா மாசம் 2,700 ஏதோ 2,700 கட்டுறாங்க. 5,000 முன் பணம். அதெல்லாம் கூட்டி கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா 29% இன்ட்ரெஸ்ட் வருதுங்க. அதை இயர்லியா நீங்க பாத்தீங்கன்னா 24% வருது. 24% குட்டி குட்டியா தான் கடன் தெரியும். 15,000 20,000 தெரியும். அவங்க டார்கெட் பண்ற ஆடியன்ஸ் வந்து நான் ஒரு 10 லட்சம் பேரை டார்கெட் பண்றேன், இல்ல 1 கோடி பேரை டார்கெட் பண்ணுவேன் இந்தியா ஃபுல்லா. திஸ் இஸ் வாட் திஸ் பிசினஸ் க்ரோஸ். ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் ஸ்டார்ட்அப்னு என்னன்னு பார்த்தா பினான்சியல் ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அவங்க டார்கெட்டே இந்தியாவோட லோவர் மிடில் கிளாஸ் பாப்புலேஷன், மிடில் கிளாஸ் அளவுக்கு அப்கிரேட் பண்ணணும்னு பாக்குறாங்க. மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் அப்பர் மிடில் கிளாஸ் லெவலுக்கு போகணும்னு பாக்குறாங்க. இது வந்து இட்ஸ் $1 trillion பிசினஸ். ரொம்ப பெருசா கொண்டு வராங்க. பணமா வேணும், வா நான் தரேன். அவங்க வந்து ஒவ்வொருத்தர் செல் கம்பெனி, ஈவன் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், இந்த மாதிரி கம்பெனியோட எல்லாம் டைப் வச்சுக்கிறாங்க. திஸ் இஸ் வாட் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங். தி ஹியூஜ் இந்த கன்சம்ஷன், இந்த ஆசை இருக்குல்ல. முதல்ல சினிமா படத்துல வரும்ல, சில படத்துல சொல்லுவாங்க முதல்ல ஆசையை தூண்டணும். அந்த ஆசையை தூண்டுற வேலையை ஒரு பக்கம் பண்றாங்க, இன்னொரு பக்கம் இந்த பினான்ஸை கொடுக்குறாங்க. பெரிய லெவலுங்க $1 பில்லியன் வட்டி வருது, $1 trillion கேபிட்டல் கொடுக்குறாங்க. அப்போ பிசினஸா நல்லா இருக்கும். இந்த கன்சியூமர் எங்க போறாங்கன்னு பாருங்க. ஒரு லோவர் மிடில் கிளாஸ 20,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு செல்லு வாங்க வைக்கிறாங்க. அப்போ காலம் ஃபுல்லா அவங்களுக்கே தெரியாது, அவங்க கடனாவே இருக்க போறாங்க. யாரை கேட்டாலும் இஎம்ஐ. அது இப்போ என்கிட்ட ஒரு 300 பேரை வேலை செய்யறாங்க. அதுல வந்து ஒரு 2/3 பாத்தீங்கன்னா தங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லையும் அஃபோர்டபிலிட்டி இருக்குல்ல, அந்த அஃபோர்டபிலிட்டி இல்லாத விஷயங்களுக்கு தான் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்களுக்கு வேற விஷயங்கள்லாம் தேவை இருக்கு. குட் ஹெல்த், குட் நல்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும். அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும். 10 லட்சம் ரூபாவது டேர்ம் இன்சூரன்ஸ், அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. மொபைல் ஃபோன் வாங்கணும், கேட்ஜெட்ஸ் வாங்கணும், ஏர் கூலர் வாங்கணும், அதுக்கெல்லாம் ஃபினான்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. திஸ் இஸ் வாட் ஒரு ஜென்ரேஷனே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் தவறு. அந்த அப்பர் மிடில் கிளாஸ் பிரச்சனை அது வேற பிரச்சனை. அது இன்னும் நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது வீடு வாங்கணும், சொபிஸ்டிகேட்டடா துபாயில தான் வீடு வாங்குறேன். அந்த இடத்துல அவங்க கிடையாது. இது வந்து லைஃப் ஸ்டைல் பிரச்சனை. லைஃப் ஸ்டைல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஏற்றிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் லைஃப் ஸ்டைல கூட்டாது. ரொம்ப பெரிய ஒரு மோசமான இடத்துக்கு போயிடுவாங்க. எங்க அமெரிக்கன்ஸ் வந்து கடனை தவிர அவன் மூச்சு விடுறதே கடனை தான் விட்டுக்கிட்டு இருக்கான். மீள முடியாத இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துக்கு சேவிங்ஸ்னா என்ன, ஒரு அற்புதமான ஒரு ஒரு சேவிங் ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணது இந்தியாவோட ஹிஸ்டரி. நம்ம அந்த இடத்துக்கு போய் விழுந்துடக்கூடாது. அதனால யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆன் இந்த மாதிரி வந்து ட்ரீமை செல் பண்றதுல நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் தான் செய்யணும். அதுக்கு மேல எதுவுமே பண்ணக்கூடாது. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.